இங்க வந்து அவன் அவன் வரது அவன் பண்ணது பிரச்சனை இல்லை. அவன் நாளைக்கு ஓட்டுறதுக்கு அப்புறம் தெரியுமா சீஃப் மினிஸ்டரா அது நினைச்சாதான் ஜிப்சி கஷ்டமா இருக்கு. இல்ல இன்னொன்னு அவனை சுத்தி இருக்க ஆட்களை பாருங்களேன். நேற்று வந்து வெளில தெரிஞ்ச பாத்தீங்களா விஷ்ணு ரெட்டி, அந்த கேவியன் ப்ரொடக்ஷனு எங்க சாரி ஆளுநரை பார்க்க போற முக்கியம் இந்த ஒரு அவங்க எல்லாம் வெளில தெரியாம இங்க வந்து இங்க இன்ஃபுளுன்ஸ் பண்ண ஒரு வீடியோ போட்டவங்களுக்கோ இல்ல இங்க ஓட்டு போட்ட இங்க ரசிகர்களுக்கோ அந்த அவனை சுத்தி இருக்கிறவன் யாருன்னு முதல் புரிதல் இருக்கா? ஆதவர்ஜன் அப்படிப்பட்டவன் இல்ல அந்த விஷ்ணு ரெட்டி எப்படிப்பட்டவன் உள்ளவனுக்கு நேத்த போட்டோ பார்த்தோம்னா புரிஞ்சிருக்கும் இல்லையா? ஐயோ ரொம்ப உண்மையிலே வேற மாதிரி அது வெளில தெரிய ஆரம்பிச்சுங்க. நேற்று தான் தெரிய ஆரம்பிச்சது. இவன் வந்து ரொம்ப ஏனாதனம்லாம் ஒன்றும் பண்ணலங்க. அவனுக்கு பின்னாடி ஒரு பெரிய மாஃபியாவே வேலை செஞ்சிருக்குங்க. வெல் பிளான்ட். அவன் சிம்பதியில வளருவானுங்க. அவன் சிம்பதி பண்ணுவாங்க. அவனை உங்களை திட்ட வைப்பான் அவன். இங்க பாருங்க, நான் லிஸ்ட் பண்றேன் பாருங்க. இந்த படம் வரக்குமான்னு சொன்னோம். இந்த படம் வெளில வராது, இது ஒரு ப்ராஜெக்ட், இது லீக் தான் ஆகணும், அது லீக் ஆயிருக்கு சரிங்களா? அதுல வந்து அவனுக்கு திமுக அப்படி பண்ணிருச்சு அப்படின்னு சொன்னாங்க சரிங்களா? அந்த கரூர் இன்சிடென்ட்னா அது அவனுக்கா இல்ல 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 ஜிப்சி அதுக்குள்ளே போக வேணாம். நான் என்ன சொல்றேன்னா அவனை இப்ப வேட்பாளராக நின்றவங்கல்ல, அதாவது குற்றப்பணி உள்ளவங்கன்னு சொல்லிட்டு வெளியே தெரிஞ்சது. அவங்களையும் அதையெல்லாம் யோசிக்காம அவனை சுத்தி இருக்கிற எல்லாருமே அரசியலா புரோக்கரா இல்ல ஒரு கனிம மாஃபியாவா இருக்கிறவங்க எல்லாம் சுத்தி இருக்காங்க. இங்கிட்டு இது எந்த மாதிரி இடத்துல அவங்க அதிகாரத்தை கொடுத்துருக்காங்கிறதே அந்த ஆபத்தையும் முதல்ல புரியலைங்க. ரொம்ப ரொம்ப பயமா இருக்குங்க. ஒரே நிமிஷம் ஜிப்சி, இங்க என்ன தெரியுமா பிரச்சனை? பிஎம் விட வந்து வேற ஏதோ ஒரு லெவல்ல போய் உட்காந்துட்டு இருக்கான் இப்ப. ஃபர்ஸ்ட் செகண்ட் இப்ப வந்து இங்க உட்கார்ந்துட்டு இவன் பண்ற வேலைகள் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது எனக்கு. இவன் எப்படி எல்லாத்தையும் மாத்த போறான், இல்ல எல்லாத்தையும் என்ன மாதிரி ஒரு விஷயத்த பண்ண போறான். இவன் கூட இருக்கவங்க இவரை விட்டுருங்க. சரி இவன் சொல்லக்கூடாது, இவரை விட்டுருங்க. கூட இருக்க அத்தனை பேர் எலெக்ட் ஆயிருக்காங்க எம்எல்ஏன்னு சொல்லிட்டு. எந்த ஒரு பேசிஸ்ல இவங்க வந்து எலெக்ட் ஆயிருக்காங்க? என்னென்ன இவங்க ஒரு மினிஸ்ட்ரியில போய் உட்காரும் போது நீ யோசிச்சு நம்ம பேசிருக்கோம் ஜிப்சி. அதாவது நம்ம விளையாட்டா பேசியிருக்கோம், இவனுக்கு வந்து கல்வித்துறை, இவனுக்கு அந்த துறை இந்த துறைன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி கொஞ்சம் நடந்துச்சுன்னா என்ன நடக்க போகுது இதுக்கு மேல? ஒரு மீம் விளையாட்டா போட்டிருந்தாங்க. லெட்டர்லாம் தர வேண்டாம்ப்பா, 234 நிக்க வைக்கிறேன். இல்ல ஒரு நிமிஷம் ஜிப்ஸ். எடப்பாடிய ஓபிஎஸ் ஜெயலலிதா வந்து முதலமைச்சர் ஆக்கிட்டு போனுச்சுன்னா அப்ப நம்மளை பத்தின என்ன மதிப்பீடு அதுக்கு இருந்துச்சோ அதே மதிப்பீடு தான் இவனுக்கும் இருக்கும். ஆனா அது வந்து ஜெயலலிதா வந்து ஒரு நிமிஷம் முடிச்சுக்கிறேன். ஒரு நிமிஷம் முடிச்சிருந்துச்சு. இல்ல அதை விட புரியுது. அவன் அதாவது நான் என்ன சொல்றேன்னா அதையெல்லாம் நம்ம ஏத்துக்கிட்டோமே. எந்த ஒரு இது இல்லாம இந்த இங்க உள்ள ஊடகங்களும் இதுவும் ரொம்ப கண்மூடித்தனமா அதை ஏத்துக்கு தானே இருந்துச்சு. இவனே ஏத்துக்கத்தான் செய்யும். இவனுமே சொல்றேன், எந்த அமைச்சர் யாருக்கு எப்ப இருப்பா, எந்த துறை சார்ந்தவங்களை பேச முடியுமா எதுவுமே தெரியாது. எல்லாமே எனக்காகத்தான். விஜய்ங்கிற ஒரு பிம்பம், விசில்ங்கிற சின்னம், அவ்வளவுதான். இதுக்காக தான் ஓட்டு போட்டிருக்காங்க. போய் வந்தோன்னா சட்டமன்றத்துல இந்த துதியை பாடணும், நான் சொல்றதை செய்யணும், அந்த அங்க உள்ள ஐஏஎஸ் உள்ள அதிகாரிகள் சொல்றதை கையெழுத்து போட்டு போற வேலையை மட்டும்தான் அவங்க செய்வாங்களே தவிர ஒரு அமைச்சருக்கோ இல்ல ஒரு அந்த துறை சார்ந்த எம்எல்ஏக்கள் எதுக்கு எவனுக்குமே யாருன்னே உங்களுக்கு தெரிய போறது கிடையாது. அது வந்து அதையெல்லாம் அவனை மீறி செயல்படுறவங்கள தூக்கி அடிக்க போறான். அதை ஆளுமே இந்த ஊடகம் எழுத போகுது. எல்லா துறைகளும் ஜஸ்ட் இப்ப இருக்கிற இடத்துல இருக்குமா, இந்த வளர்ச்சியிலேயே இருக்குமா அப்படிங்கறதே பயமா இருக்கு. குறைந்தபட்சம் அதிக, அதாவது நாங்க மேம்படுத்த வேணாம், குறையாம பாத்துக்கணும்ல. இல்ல நானும் அதான் சொல்றேன். இப்ப இருக்கிற திட்டத்தை எந்த பாதிப்பு இல்லாம 5 வருஷம் உருட்டிட்டு போனாலே நீ சக்சஸ் சரிங்களா? ஆனா அதுவே நடக்காதுன்ற. ஏன்னா நீங்க எடப்பாடி ஐயாவோ இல்ல மற்ற பன்னீர்செல்வம் ஐயாவோ அவர் வரும்போது அவங்க பேசிக்கலி ஒரு கவுன்சிலாவோ ஒரு எம்எல்ஏவையோ இருந்துட்டு வந்தவங்க. அவங்களுக்கு தெரியும், ஒரு அடிப்படை தெரியுங்க, அவங்க அதுல இருந்திருக்காங்க சரிங்களா? இல்ல அவர் அரசியல் வசப்பட்டு இருக்கிறது வேறங்க. நீங்க முதலமைச்சரா இருக்கிறது அது வந்து அதுவுமே ரொம்ப ஈஸி. ரொம்ப ரொம்ப மேம்போக்க அரசியல் ரொம்ப புரிஞ்சுக்கிட்டாங்க இவங்க. நீங்க அரசியல்வாதிகள் லிஸ்ட்லயே இல்லையே. திடீர்னு அப்படி வந்துச்சுன்னா எப்படி ஆகும்? பேசிக்லி அந்த இது அந்த ஒரு சின்ன பிராக்டிஸ் கூட இல்லையே. ஒரு கார் டிரைவிங் லைசன்ஸ் கூட நான் போயிட்டு எல்லாரும் வாங்குறதுக்கு ஒரு சின்ன பிராக்டிஸ் வேணுமே. ஒரு 8 தானே வரேன், அதுக்கப்புறம் தான் லைசன்ஸ் எனக்கு கிடைக்குது எனக்கு பேசிக்கா. அதை தாண்டி இந்த நிலைமையில அவனை சுத்தி இருக்கிறவங்க வந்து இன்னும் அச்சப்படுத்துறாங்க. இப்படி ஒரு சூழ்நிலையில இவங்க இருக்கும் போது அதே விஜய் சுத்தி இருக்கிற ஆட்களோட யோகியதெல்லாம் பார்த்தோம்னா என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு யோசிக்க தோணுது. ஆமா எனக்கு நான் சொல்லிக்கிறேன். திருமா அண்ணா வந்து அவர் வந்து வாழ்க்கையே சாக்ரிஃபைஸ் பண்ணவர். அவரு கம்யூனிஸ்ட். இவங்க 2 பேரும் இப்போ 2 நாளுக்கு 3 நாளைக்கு முன்னாடி எப்படி எல்லாம் பேசினாங்க தெரியுமா? அவர் வந்து
திருமாவளவன் வந்துலாம் அவரோட ஸ்பீச் எல்லாம் நான் நல்லா நேர்ல உட்காந்து கேட்டிருக்கேன். அப்படி பேசுறவர், அவரும் பாலிடிக்ஸ் அப்படி கரைச்சி குடிச்சவர். அவெல்லாம் உனக்கு என்னடா வந்து நீ வந்து பட் ஆதான் நீ உனக்கு என்ன, நீ வந்து ஆதரவு கொடுத்தா என்ன, கம்யூனிஸ்ட் என்ன சிகப்பு கலர் துண்டு, சும்மா கதை பேசிட்டு இருக்கேன் நசன்ட்டு. அவங்க எல்லாம் என்ன மாதிரியான ஆளுங்க, என்ன மாதிரியான கொள்கையில இருக்கிறவங்க? கொள்கை எல்லாம் யாரு கேட்டா? அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. சோ நீ கொள்கை இல்லாம நீ எப்படி நீ கட்சி நடத்துவ, எப்படி நீ வந்து மக்களை கொண்டு போவ அப்படின்றது அந்த அடிப்படை புரிதலே இல்லாம எப்படி வந்து மக்கள் ஓட்டு போட்டாங்கன்னு இன்னைக்கு வரையும் புரியல. அந்த திருமாவளவனும் கம்யூனிஸ்ட் தான் இன்னைக்கு வந்து கை கொடுத்திருக்காங்க அப்படின்றது. அது குடுக்கறதுக்கு முன்னாடி வரையும் வந்து அப்படியே இது அடிச்சவங்க கொடுத்தப்பறம் சூப்பர் அப்படி இப்படின்ற மாதிரி. நாளைக்கு வேணா பாருங்க சார், நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, நாளைக்கு வந்து இவங்க வந்து ஒரு பில்ல ஏதோ பாஸ் பண்ண போறாங்க, வைக்க போறாங்க. முதல்ல ஃபைட் பண்ண போறது விசிகாவும் இவங்களும் தான். அதுக்காக முதல்ல அவங்கள ட்ரோல் பண்ண போறது இவங்க தான். அசிங்கமா இதே மாதிரி பேசி அவங்கள டம்மி ஆக்க போறதும் இந்த குரூப் தான். தமிழ்நாட்டுல சென்டிமெண்ட் நல்லா ஒர்க் ஆகுது. இங்க சென்டிமெண்ட்லி இருக்கிற பீப்புள்ஸ் இங்க அதிகம். அது அவன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே அவன் கெஸ் பண்ணி தான் அவன் இந்த பிளானே போட்டிருக்கிறான். அவன் மக்கள் இயக்கம் அப்படிங்கிற ஒரு வந்து சும்மாலாம் அவன் ஆரம்பிக்கல. அவன் அன்னைக்கே அவனுக்கு அரசியல் ஆசைலாம் தெளிவா வந்துச்சு. எப்ப வந்து கரெக்டான டைம்ல உள்ள நுழையணும் அப்படிங்கறத யோசிச்சுதான் பண்ணியிருக்கிறான். அதுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் ஒவ்வொன்னா வந்து சினிமால வந்து ரஜினி அடிக்கிறது, அஜித் அடிக்கிறது, அதுக்கு நிறுவனத்தை செட் பண்றது எல்லாமே படிப்படியா ஒவ்வொரு ஸ்டெப்பா வந்துதான் அவன் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறான். ஒரு ஜிப்சி ப்ரோ சொன்ன மாதிரி இதுல வந்து சன் டிவியோடைய பங்கு வந்து ரொம்ப பெருசு. அதை வந்து அவனுடைய நோக்கம் தெரியாம நீங்க அவனை ஒரு நடிகர்னு நினைச்சு அவனுக்கு உதவி பண்றீங்க. பட் அவன் வந்து தெளிவாதான் 20 வருஷமா இருந்திருக்கான். அதாவது எந்த அரசியலாச்சும் இல்லாத ஒருத்தன் மக்கள் இயக்கம் எதுக்கு ஆரம்பிக்கணும்? அது ஒரு அரசியல். அதே சேனல் மூலமா தான் அவங்க அப்பா பேட்டியை நான் பார்த்துருக்கேன். அவரோட மோட்டிவ் என்ன தெரியுமா? அவர் வந்து சொன்னது, அந்த காலத்துல 2 கோடி பேர் வீட்டுல உன் போட்டோ எடுக்கணும். அது தனி போட்டோ இல்ல, அவங்க கூட சேர்ந்து போட்டோ உங்க கூட நின்று போட்டோ எடுக்கணும். அந்த போட்டோ அவங்க வச்சுக்கணும் 2 கோடி பேர் வீட்டுல. அந்த அஜெண்டாவை அவங்க அப்பவே செட் பண்ணாங்க. இந்த பேட்டியை பார்த்துட்டு நான் யோசிச்சேன் நானு. இல்ல ஜிப்ஸி, இப்ப எம்ஜிஆர் காலத்துல ஒரு நாயகர் பிம்பத்துல வந்து மக்கள் இருந்தாங்க, கண்மூடித்தனமா ரெட்டலைக்கு ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இப்ப குறைந்தபட்சம் எல்லாரையும் ஒரு அடிப்படையான கல்வியை கொடுத்துருக்கோம். அதாவது இப்ப வந்து அரசியலை பத்தி முழுசா புரிஞ்சிக்காம இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல அவங்க சிந்திக்க மாட்டாங்களா? அந்த ஒரு சிந்தனை, குறைந்தபட்ச யோசனை வராம போயிருமா? அந்த ஏதோ ஒரு சில பேர் இப்பயுமே என் சர்க்கிள்ல இருக்காங்க. இல்ல நான் வந்து விஜய் மட்டும் ஜெயிச்சா கூட போதும் தான் நினைச்சோம், விஜய் டிஎம்கே ஆட்சி போயிடக்கூடாதுன்னு நினைச்சேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ண விஜய் ரசிகர்களே இருக்காங்க. ஆனா இது வந்து அத மாதிரி எல்லாருமே டோட்டலா அது அப்படியே கண்மூடித்தனமா பண்றதெல்லாம் ஏத்துக்குவாங்கன்னு சொல்ல முடியல. அதே நேரம் இவன் வந்து அதெல்லாம் பத்தி கவலைப்படுற மாதிரி தெரியல. சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் மாஃபியாவா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவன் என்ன வந்து செஞ்சிட முடியும்? இவ்வளவு தெளிவா தன்னை சுத்தி ஒரு புரோக்கர்களையும் மாஃபியா வச்சிருக்கிறவன் இப்ப என்ன செஞ்சுட்டு போயிடுவானோ அப்படிங்கிற ஒரு சின்ன பயம் தான் இருக்கு. இவன் அடுத்த 5 வருஷம் இவன் அரசியல் பண்ணுனானா நீங்க சொல்றது எல்லாமே ஓகேங்க ஐயா. இவன் அரசியல்ல இது பண்றான், இது பண்ணல, சோ இது சரி இது தவறு அப்படின்னு ஒரு டிசிஷன் வந்து மக்களுக்கு எடுக்க தெரியும். இவன் அரசியல் எல்லாம் பண்ண மாட்டான். இவன் அடுத்த 5 வருஷம் கம்ப்ளீட்டா அந்த சிம்பத்தி கேமை மட்டும்தான் விளையாடுவான். ஏன்னா இவன் இப்ப ஜெயிச்சு உட்காடுறான். இருந்தாலும் இவன் வந்து மெஜாரிட்டியில ஜெயிக்கல. இவன் இப்பயும் ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் தான். இது எப்ப கவுளுன்னு தெரியாது. அந்த ஒரு பயம் அவனுக்கு இருக்கும். நான் மக்களுக்கு நல்லது பண்ண நினைக்கிறேன், ஏன் என்ன விட மாட்டேன்றீங்க, என் கைகளை ஏன் கட்டி போடுறீங்க, இப்படியே தான் பண்ணுவான். இந்த டோன் தான் எனக்கு பிரச்சனை. அடுத்த 5 வருஷமா அவன் தான் பண்ணுவான். அவன் அந்த 5 வருஷமா அவன் மக்கள் கிட்ட அவன் இன்னும் நல்லவன் என்னால எதுவும் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு சிம்பத்தியை மட்டுமே கொண்டு போய் சேர்ப்பான். 5 வருஷம் கழிச்சு மெஜாரிட்டியில ஜெயிச்சு உட்காருவான். இதுதான் நடக்கும். அவன் வந்து அரசியல் எல்லாம் பண்ண மாட்டான். நீங்க நினைக்கிற மாதிரி அவன் அரசியல் எல்லாம் பண்ணவே மாட்டான். இன்னைக்கு இந்த டிடிகே தினகரன் பண்ற மாதிரி ஒன்னொன்னுக்கு நம்ம பிரஸ்த கூப்பிட்டு ஒன்னொன்னுக்கு விளக்கம் பண்ணிட்டு இருக்கணும். வேற வழியே இல்லை. ரொம்ப டயரிங்கா தான் இருக்கும். வேற விடவே முடியாது. கூப்பிட்டு நம்ம எல்லாத்துக்கும் பதில் அளிச்சுட்டு தான் இருக்கணும், கேள்வி கேட்டு தான் இருக்கணும். இல்லைன்னா ஒரே கேம் தான் அவன் ஆடுவான். அவன் எனக்கு என்னமோ இல்ல ஜிப்சி, இவன் என்னன்னா ஜெயலலிதா காலத்துல யாரும் எதிர்த்து பேசினாலே அவங்கள வந்து என்ன சொல்றது, வேற மாதிரி எம்ஜிஆர் காலத்துல இருந்து உண்டு. எந்த மீடியா அவனுக்கு எதிர்த்து அவனை வந்து அட்டாக் பண்ணுவாங்க. அவனை திருப்பி பேசுறதுக்கே ஒரு பயப்படுற ஒரு சூழ்நிலை கிரியேட் பண்ணுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி அவன் வந்து உட்கார வச்சிருவானு தோணுது. நிச்சயமா அவனை எதிர்த்து யாரும் பேசவே முடியாது. பேசுனா
நீ வந்து ஒரு அதுக்குள்ள நீ இதை ஃபேஸ் பண்ணணும். அதனால எதுவும் எதிர்க்கிறது வைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குமா அத இவெல்லாம். ஆனா அது இன்னொரு பக்கம் அப்படிப்பட்ட ஆளு தான் ஆளுமைன்னு சொல்லி வச்சு நம்ம இங்க வந்து நமக்கு வச்சிருக்காங்க. ஜெயலலிதா ஆளுமைன்னு மைனாண்டிய. அப்படி இருக்கும்போது இதையும் ஊடகங்கள் அதையே மின்னுக்கிட்டு அதையே அவங்க கொடுக்கறத வாங்கி தின்னுக்கிட்டு இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்குமோ? இதெல்லாம் எப்படி நம்ம வந்து அவங்களுக்கு புரிஞ்சுக்குவாங்களான்னு தெரியல. மாதிரி எல்லாம் இல்லைங்கய்யா, நீங்க சொன்னதுதான் எக்ஸாக்ட்லி உண்மையான வேலிடான பாயிண்ட். அவனை எதிர்க்கவே முடியாது. எதிர்த்தா அடிக்கிறதுக்கு 1000 பேர் உருவாக்கி வச்சிருப்போம். இப்ப நேத்தோ முந்தா நேத்து தானே, நேத்து நைட்டா ஏடிஎம்கேவோட ஒரு ஐடியை தூக்கினாங்க இல்லையா? ஆமா ப்ரோ, ஆமா. நேத்து முந்தா நேத்து அது பார்த்தேன். ஏடிஎம்கே அப்போ ஐடியை தூக்குனாங்க. அதே நாள்ல ஒரு 60 டிஎம்கே இன்ஸ்டாகிராம் ஐடியும் காலி பண்ணிருக்காங்க. 2 பேர் நடந்திருக்காங்க. இதுதான் இங்க விஷயம். இந்த பவர் வந்து இதுக்கு வந்து அரசியல் பவர் தேவையில்லை, சரிங்களா? இதுக்கு வந்து ஆப்போசிட் டீம் வந்து யாரா இருந்தாலும் அவங்க கட்சியோ கட்சி இல்லையோ அண்ணனை எதுக்குறவங்க ஐடி எங்கேயாவது போச்சோ இல்லை இன்ஸ்டாகிராம்லோ அதை வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். இதுதான் பிரச்சனை. அவன் ஒரு 3 ஐடி 4 ஐடி ஓப்பன் பண்ணுவான், அதுக்கப்புறம் அடப்போடா அப்படின்னு போயிடுவான். ஏன்னா நம்மளுக்கு வேற வேலை இருக்கு. அவனுக்கு இதுதான் வேலையே. இதுதான் பிரச்சனை. எங்களுக்குமே அதுதான் பிரச்சனை. எங்களுக்கு வந்து வேற வேலை இருக்கு, இது ஒரு பார்ட் டைமா பண்ணிட்டு போறோம், அண்ணன் மேல இருக்கிற பாசத்துல பண்ணிட்டு போறோம். ஆனா அவனுக்கு இதுதான் வேலையை, முழு டைம் வேலையே. இப்ப என் ஐடியெல்லாம் போச்சுன்னா ஒரு தடவை 2 தடவை வருவேன், 3ஆவதுலாம் கடுப்பாகும். என்னப்பா திருப்பி திருப்பி ஐடியா ஓப்பன் பண்ணிட்டு எவ்வளவு வாட்டி வருதுன்னு. அங்க அந்த பிரச்சனை கிடையாது. இதெல்லாம் பேசிக். இது எல்லாமே நம்ம பார்த்துட்டே ஆகணும். ஏன்னா பாருங்க, இனி உள்ள வரும்போது இந்த மாதிரி ஐடிகள்லாம் முதல்ல தூக்கப்படும். அது எத்தனை ஃபாலோவர்ஸ் எல்லாம் தெரியாது. ஆனா அனிஃபா நீங்கெல்லாம் பாருங்க, ஹோஸ்ட் யாரெல்லாம் போடுறாங்க, யாரு ஸ்பேஸ் ஹோஸ்ட் பண்றாங்க, யார் குடைச்சல் கொடுக்குறாங்க, எல்லார் ஐடியும் பார்ப்பானுங்க முதல்ல எங்க தூக்கலான்றது. ஏன்னா இவனுக்கு வந்து நீங்க பாருங்க, குட்டியா இருப்பானுங்க, நான் சம்மந்தமே இல்லாம நம்மளை ஃபாலோ பண்ணுவானுங்க. இவனுங்க ஏன்டா நம்மளை ஃபாலோ பண்ணணும்னு நினைப்போம். ஆனா பாத்தீங்கன்னா அவன் வந்து நம்ம எங்கேயாவது ஏதாவது ஒண்ணு போட்டிருப்போம், ஒரு வீடியோ எங்கேயோ கரெக்டா அதை போட்டு அவன் ரிப்போர்ட் அடிக்க தான் நம்மளை ஃபாலோவே பண்ணிட்டு இருப்பான். வாட்ச் பண்ணிட்டே இருப்பானுங்க. இது ஒரு குரூப், அது பண்ணிட்டே இருக்கும். இவனுங்க நம்மளை ஃபாலோ பண்ணிக்காங்கன்னா அதுதான் அர்த்தம், உங்க ஐடியா வாட்ச் பண்ணிட்டு இருக்கானுங்க. எப்பாவது ஒரு கேப் கிடைச்சதுன்னா டக்குன்னு கொண்டே கொடுத்துருவான் டீம் கிட்ட, அவனுங்க எல்லாம் மொத்தமா அடிப்பாங்க ரிப்போர்ட். இதுதான் இங்க பெரிய பிரச்சனையா இருக்கு. இங்க பேசவே முடிய மாட்டேங்குது, தூக்கிட்டே இருப்பானுங்க. அது இதுக்கு முன்னாடி இவ்வளோ வீரியமா பண்ணவனுங்க, இதுக்கப்புறம் இன்னும் சூப்பரா பண்ணுவானுங்க அவனுங்க. ஆக்சுவலா பவரும் அவங்க கிட்ட வந்துச்சு. சிப்ஸ் ப்ரோ அப்படிதான் தமிழா நாசமா போட்டு போட்டு ப்ரோ, அழிஞ்சு போட்டு விடுங்க, டயர்ட் ஆகுது. அதுதான் சொல்றேன், நம்மளுக்கு டயர்ட் ஆயிடுது. நம்ம ஜாலியா ஒரு சிட் பேக் அண்ட் ரெஸ்ட் பண்ணி அப்படியே உட்காந்து மேல அந்த ஒரு மீம் இருக்கு இல்லையா, பீடி குடிச்சிட்டு மேல உட்காந்து ஒரு பார்த்துட்டு போறோம், அது மாதிரி உட்காந்து பார்த்துட்டு இருக்க வேண்டியதுதான். நீங்க எல்லாம் போட்டவங்க எல்லாம் அனுபவிங்க, வேற வழி இல்லை, சொல்ல அளவுக்கு சொன்னாச்சு, அதுக்கப்புறம் பாருங்க அப்படின்னு பார்த்துட்டு போக வேண்டியதுதான். எனக்கு அதுவும் எனக்குலாம் டிஎம்கே மேல அவ்வளவு வெறுப்பு வருது. வேற வேற என்ன செய்யறது சொல்லுங்க. இப்படி இருந்துமே இவ்வளவு இதா கேர்லெஸ்ஸா இருந்து விட்டுட்டானுங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு சலிப்பு வருது. இனிமே டிஎம்கேக்கு ஆதரவா சண்டை போடணுமாங்கிற ஒரு யோசனை எனக்கு வந்துட்டே இருக்கு. இது டிஎம்கே ஆதரவு ஏடிஎம்கே ஆதரவு அதுதான் சொல்றேன்ல, இங்க ஆப்பரண்டு ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு எல்லா பக்கமுமே. ஒரு பக்கம் என்டிகே ஒரு பக்கம். இன்னும் யோசிச்சு பாருங்க, இன்னைக்கெல்லாம் வந்து சீமான் வந்து யோசிச்சிருப்பாரு தேவையில்லாத. என்னைக்காவது நீங்க யோசிச்சு பாருங்க, அஜித் என்ற ஒரு மனுஷன் சீமானை எங்கேயாவது போய் நோண்டி இருப்பாரா? அந்த மனுஷனுக்கு அரசியல் ஆசை இருக்கா? கிடையவே கிடையாது. கரெக்டா? அவர் தெளிவா சொல்லிட்டாரு. சும்மா விட்டுருக்கலாம்ல அந்த மனுஷனை. அந்த மனுஷனெல்லாம் போட்டு நோண்டி இருந்தீங்கல்ல, சொல்லுங்க. இப்போ எல்லாமே அனுபவிக்கிறாங்க. யாருமே அதை சேனல் பண்ணவே இல்லை, ஜஸ்ட் லைக் தட் விட்டாங்க. தேவையில்லாம இந்த மனுஷன்லாம் நோண்டி அப்போ அந்த ஓட்டுல அங்க போவே இல்லை. சும்மா டிவிக்கே கூட போட்டிருக்கானுங்க, ஆனா சீமானுக்கு போடல தெரியுமா? நிறைய பேரு நடந்திருக்கு. ஏன்னா நீ தேவையில்லாம இவன் எங்க சைட்லயும் நிறைய பேர் பாக்குறேன், காலம் ஃபுல்லா வந்து அது என்னன்னு சொல்லணும்னு தெரியல, அது ஸ்பேஸ்ல சொல்லாமன்னு தெரியல, சிலது நடந்திருக்கு. அதுக்கு வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எல்லா பக்கமுமே சிலது நடந்திருக்கு. அவன் செப்பரேட் ஐடிவிங்க இறக்கி இருக்கிறான். சீமான் அட்டாக் பண்றதுக்கு ஒரு தனி, அதே மாதிரி டிஎம்கே அட்டாக் பண்றதுக்கு தனி ஒரு விங்கு, ஏடிஎம்கே அட்டாக் பண்றதுக்கு தனி விங்கு, பிஜேபி அட்டாக் பண்றதுக்கு தனி விங்கு. எல்லாமே தனித்தனியா வேலை செஞ்சிருக்காங்க. நம்மளுக்குன்னு தனியா ஒண்ணு இருக்கு, நம்மளுக்குன்னு தனியா ஒண்ணு, தொகுதி வரையாவும் வேலை செஞ்சிருக்காங்க. ஐயா ஐயா இன்னொரு விஷயம் இருக்கு, என்ன தெரியுமா? அப்படிலாம் நினைச்சுறாங்க பிஜேபி, நீங்க அப்படி வந்து லேசா அட போடுறாங்க. நாளைக்கு நினைச்சாலும் தலைவனத்துக்கு உள்ள வைக்க முடியாது. அது மட்டும் நீங்க பிஜேபி வந்து தப்பா அட போடாங்க. அவனுங்களை எதிர்க்கணும்னா திமுக மட்டும்தான், அவங்க மட்டும் அவங்களால முடியும், வேற யாரையும் எதிர்க்க முடியாது. ஐயா பிஜேபியுமே இப்ப இவனை நேரடியெல்லாம் கை வைக்க முடியாதுங்க ஐயா. வச்சா அவன் அதை சிம்பத்தியா தான் மாத்துவான். அவனுடைய ஒரே ஆயுதம் அந்த சிம்பத்திக்கும் தான். இப்ப எந்த அரசியல் கட்சி எந்த அரசியல் தலைவர் அவன் மேல கை வச்சாலும் அதை வந்து சிம்பத்தியா தான் மக்கள் கிட்ட கொண்டு போவான். வேற எதுவுமே அவனுக்கு தெரியாது. அது ஒண்ணுதான் அவன் யூஸ் பண்ணுவான். அதை யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அவன் ஜெயிப்பான். அது எந்த கட்சி எதிர்த்து நின்னாலும் சரி, பிஜேபியா இருந்தாலும் சரி, திமுகவா இருந்தாலும் சரி, அதிமுகவா இருந்தாலும் சரி.
இவனுங்க ஐடி விங் இதெல்லாம் ஆரம்பிக்க முன்னாடி அஜித் ஃபேன்ஸுக்கு எதுவும் பேரு கெட்டவனுங்க, அடாவடித்தனம் பண்ணுவானுங்க. இதுதான் எங்களுக்கு இவனுங்க டேகு. ஏன்னா இவனுக்கு ஒன்று பண்ணுவானுங்க, நாங்கள் அடிக்க போகும்போது இவனுக்கு சிம்பதி கேம் ஆடுவானுங்க. இதெல்லாம் நான் சொல்றது 15 வருஷம் முன்னாடி இந்த ஃபேஸ்புக் காலத்துலேருந்து இருக்குது. ஆக்சுவலாக இதே தான் பண்ணி அவன் வளர்ந்துருக்கான், ஊறி போச்சு அவனுக்கு. அப்புறம் அப்படி இப்படி வந்துருவானுங்க, வந்து முடிச்ச உடனே அவனுங்க காரியம் ஆன உடனே அவனுங்க அப்படியே கலரை மாற்றுவானுங்க. நான் இப்போ பார்க்க போகிறேன். ஏன்னா இவன்லாம் வந்து எந்த கட்சியும் எனக்கு ஒன்றுமே கிடையாது, திமுக மட்டும்தான் என் எதிரி அப்படின்னு வந்தான். இன்னைக்கு ஒரு சீட்டுக்கு என்ன பிரச்சனை ஆகும்னு தெரியும். இதுக்கப்புறமாவது அவன் பேச்சு ஒரு மாதிரி, ஏன்னா மெஜாரிட்டி வரலன்னு ஒரு சந்தோஷப்படுங்க. என்னை பொறுத்தவரைக்கும் அதான் மெஜாரிட்டி வரல, கரெக்டுங்களா? அங்கதான் அந்த இஃப்னு இருக்கு. இன்னும் ஃபுல்லா முடியலப்பா கதை, கம்மா போட்டிருக்கு. இஃப் பட் வந்து அங்கதான் இருக்கு. ஏன்னா இவன் இல்ல இவன் அதுதான் தான் ஜிப்சி. இல்ல ஜிப்சி, இப்ப எனக்கு ஒரு டவுட். நாளைக்கு என்ன, எனக்கு அதான் ஒரு டவுட். இப்ப என்னன்னா, இவன் வந்து ஆப்போசிஷன்ல இருந்து இப்படி எதிர்க்க முடியுமா? இப்பவுமே வந்து இவ்வளவு தூரம் அவன் வந்து ஃபேக் நெரட்டிவ், நான் பேசுறது கேக்குது இல்ல? கேக்குது கேக்குது கேக்குது. இப்பவுமே வந்து ஃபேக் நெரட்டிவ் எல்லாம் செட் பண்ணி எல்லாத்தையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றான். இதை நாளைக்கு வந்து அவன் அந்த ஆட்சிக்கு வந்துட்டோம்னா பண்ண முடியுமான்னு கேக்குறேன். அதை இல்ல, உடைக்க முடியுமான்னு பண்ணுவாங்க கேக்குறேன். பண்ணுவாங்க பண்ணுவாங்க. டிஎம்கே பண்ணுதோ இல்லையோ, இன்னொருத்தவங்க பண்ணுவாங்க. அவங்க ரெடியா இருக்காங்க. இன்னைக்கு அவங்க டிவி கேட்கலாம் ஓட்டு போட்டிருக்காங்க. ஏன்னா இந்த பக்கம் ரெட்டை இலைக்கு போடக்கூடாதுன்னு ஒரு டீம் ஒன்று போட்டிருக்காங்க. அவங்க வந்து ரெடியா இருக்காங்க. நீங்க விட்டீங்கன்னா அவங்க அடிப்பாங்க, அது மாறும். உள்ள வர்றதுக்கு ஒரு டீம் ரெடியா இருக்கு. அது 6 மாசம் கழிச்சு ஆரம்பிக்கிறாங்களா, 1 வருஷம் கழிச்சு ஆரம்பிக்கிறாங்களா, இல்ல 1 இயர் கழிச்சு ஆரம்பிக்கலாம் தெரியல. அவங்க கிட்ட இவங்களோட ஃபைல்ஸும் இருக்கு. அவங்க ஆரம்பிப்பாங்க, கண்டிப்பா ஆரம்பிப்பாங்க. 2029 30 அவங்க தான் கேம். அவங்க இதை வச்சு தான் கேம் ஆடுவாங்க. அவங்க கண்டிப்பா ஆரம்பிப்பாங்க. அதை அவங்க வெளிப்படையாகவும் எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. இவனை நம்ம பார்த்துப்போம், இவனுக்கு நம்ம தான் போட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது நடக்கும், அது கொஞ்சம் டைம் ஆகும். அதேதான் நீங்க சொன்ன மாதிரி ஒரு எடுத்த உடனே ஃபைட் நடக்காது. கொஞ்சம் கொஞ்சமா அவனை மென்னு திங்க தான் பார்ப்பாங்க. முதல்ல அதுதான் இன்னும் அவங்க தப்பு பண்ண வைக்கணும். எல்லா பவரும் இருக்கு சென்ட்ரல், ஒண்ணுமே இல்லாம நார்மலா வெளிநாட்டுல இருந்துட்டு கொஞ்சம் சப்போர்ட்டிவ் வச்சுட்டே இவன் இங்க இவ்வளவு பண்றானா, ஒட்டுமொத்த இந்தியாவும் தன்னோட டிக்கிக்கு கீழே வச்சிருக்கான். அவன் என்ன பண்ணுவான், வெயிட் பண்ணி பாருங்க. இன்னொன்று, மற்ற கட்சிங்கன்னா கூட 1 இயர் கழிச்சு நம்ம ஆரம்பிச்சிடலாம். இவனுக்கு முதல்ல வந்து உட்காந்து இவங்க எப்படி தப்பு பண்ணுறோன்னு தெரியாது, தப்பை மறைப்பாங்கன்னு தெரியல. ஆக்சுவலாக தப்பை பண்ண விட்டுட்டு தான் ஆரம்பிப்பாங்க. ஆக்சுவலாக அதுக்கு ஒரு குறைஞ்சது ஒரு 1 இயராவது தரணும், சரிங்களா? எங்கேயாவது கைங்களமா மாட்டுவானுங்க, அதுக்கப்புறம் தான் தூக்கி போட்டு மிதிப்பாங்க. நான் இப்போ ஆரம்பிச்சிடுவேன். இல்ல ஜிப்சி, இவனுக்கு தப்பு பண்ண தெரியும். தப்பை மறைக்கிறதுக்கு இவன் சோஷியல் மீடியா வச்சிருக்க அந்த ரூட் மாஃபியான்றதை வச்சு என்ன பண்ணணும்னு தெரியும் சார். இப்ப வரைக்குமே வந்து இவனோட வந்து இன்கேப்பபிலிட்டியை வந்து மறைக்கிறதுக்கு வந்து டிஎம்கே ஏடிஎம்கேன்ற ஒரு இதை நரேட்டிவை செட் பண்ணி அதுல வந்து உலக வச்சு அதுக்குள்ள ஒரு 3 நாளா பேச்சு பொருள் ஆக்கிட்டு இப்ப வந்து இதை வந்து எடுக்கிறான் அப்படின்னா, இட் இஸ் நாட் தட். ஐ மீன், நம்ம ரொம்ப வந்து தப்பா கால்குலேட் பண்ண நினைக்கிறேன். இவன் கிடையாது, இவன் தற்கொலையிலும் கிடையாது சத்தியமாவே. ஒரு 3 வருஷமா வந்து உட்கார்ந்துட்டு இவன் இவ்வளவு வேலையை பண்ணி, நாட் ஒன்லி இந்தியா ஜிப்ஸி, உங்களுக்கு தெரியும் அக்ராஸ் ஆல் த கண்ட்ரிஸ், முக்கியமா வந்து மலேசியா, சிங்கப்பூர், யூஎஸ், கனடா இருந்து ஐடிஸ் எடுத்துட்டு வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து ஒரு நார்மல் வந்து ஒரு என்ன சொல்றது டேங்க் ஐடிஸையே பிடிச்சிருக்கான். டேங்க் ஐடிஸ் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிருக்கு. கிட்டத்தட்ட 14 மில்லியன் 15 மில்லியன் 18 மில்லியன் ஃபாலோவர்ஸ்க்கு டேங்க் ஐடிஸ் சப்போர்ட் பண்ணிருக்கு டிப்ஸ் எனக்கு. இவன் தப்பு பண்ணா ஈஸியா எஸ்கேப் ஆருக்கு. இவனுக்கு என்ன பண்ணணும் தெரியும் சார். இவன் தெரிஞ்சே பண்ணாலும் தெரியாம பண்ணாலும் இவனுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஆட்கள் இவனுக்காக இருந்துட்டு தான் இருக்க போறாங்க. இதுக்கு மேலையும் இதுக்கு இப்ப வரைக்கும் ஒரு 1000 பேர் இருந்தாங்களே இவன் கேங்ல, இப்ப வந்து சிஎம் ஆயிட்டானா இதுவே கிட்டத்தட்ட 12 ஸ்டேட் இது வச்சு ஆஃபீஸ் வச்சிருந்தான். இப்ப அந்த 12 ஆஃபீஸ் கிட்டத்தட்ட 50 ஆஃபீஸா மாறும். 50 ஆஃபீஸ்ல ஒரு நாளைக்கு வந்து வேலை போட்டு 24/7 பிபிஓ சப்போர்ட் மாதிரி ஒர்க் பண்ண வச்சானா நீங்க என்ன பண்ண முடியும்? இருங்க, இப்ப சொல்றேன். நான் இது வரைக்கும் பூசி மொழி சொன்னேன், இப்போ டைரக்டா சொல்றேன். இப்போ 2 நாளா பாத்தீங்கன்னா மாரிதாஸ் வந்து நம்ம இவ்வளவு நாள் உட்காந்து இந்த மாஃபியா ரூட் மாஃபியான்னு சொன்ன விஷயத்த மாரிதாஸ் கையில் எடுத்துருக்காங்க. கரெக்டா? நீங்க வீடியோ பார்த்துருப்பீங்க. மாரிதாஸ் கையை தொட்ட உடனே நேற்று ரியாக்ட் பண்றா போல, டைம் பாஸ் ஸ்பேஸ்ல ஹோஸ்ட் ரியாக்ட் பண்றா போல. அவன் சும்மா அப்படி உடனே இருப்பான், அதாவது ஒண்ணுமே இல்லை அப்படின்ற போல. அது இப்படிதான் பேசுவாங்க. அவன் வேஸ்ட், சும்மா அவன் போறது ஃபேக் நரேட்டிவ் பண்ணிட்டே இருப்பான். இந்த டோனு
சரிங்களா? இங்க ஆரம்பிச்சாச்சு, அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இவன் ஆரம்பிச்சுட்டாங்க, நம்மள ஸ்கேனருக்குள்ள கொண்டு வராங்கன்றது தெரிஞ்சு போச்சு. சென்ட்ரல் தான் ஸ்கேன் பண்ண போறாங்க. நீங்க வேணா பாருங்க. நீங்க தான் பாருங்க. அவங்க தான் ஸ்கேன் பண்ண போறாங்க. நடக்கும். இல்ல ப்ரோ, நேத்து ஜிப்சி ப்ரோ அவன் பாத்தீங்களா, அவன் குடியூர்மா, அதாவது வந்து நீங்க சொன்ன மாரிதாஸ் மேட்டர் ஒண்ணு பேசினான். அதுக்கப்புறம் வந்து ஜெகதீஷ் தான் எனக்கு தெரியும், ஜெகதீஷ் தான் ஒண்ணுமே கிடையாது ம். அப்படிங்கிற ஒரு இதையும் செட் பண்ணான். ஏன்னா அதான். இப்ப அவங்க எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்றான். அவன் டோன் பாத்தீங்கல்ல? டோன பாத்தீங்கல்ல? அப்படிதான் பிலீவ் பண்ண வைக்கிறது. ஓ! இவங்கலாம் இப்ப பொய் சொல்றாங்க. அந்த டோன்ல தான் அவங்க அப்படி பேசுவாங்க. நாம என்ன பண்ணுவோம், உணர்ச்சி வசம் அது சில உண்மைகள அப்படி லேசா அப்படி தூவிட்டு போயிருவாங்க அவங்க ஆக்சுவலா. ஒண்ணும் இல்ல, இந்த ரொம்ப ஸ்ட்ரெஸ் குஸ்கி பண்ணிலாம் கூட சொல்லல. இந்த குஸ்கி அபிசியல் வந்து அவன் ஐடி போச்சு இல்ல ப்ரோ, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், மோஸ்ட்லி ம், எல்லாத்துக்கும் ம், தெரியும். ம். அவன் என்ன ஓப்பனாவே ஆமா. சொன்னான், ஏன் ஜெகதீஷ் உன்னுடைய ரூட் மாஃபியா எப்படி வேலை செய்யணும் என்கிட்ட ஆதாரத்தோட எல்லா ப்ரூஃபும் இருக்குதா அப்படின்னு அவன் ஒரு விஜய் ஃபேன் போடுறான். அவன் அஜித் ஃபேன் கிடையாது, இல்ல ஆமா, மற்ற ஆமா. கட்சிக்காரன் கிடையாது. அப்ப வந்து நடந்த விஷயம் அத்தனையும் உண்மை. ஆனா அதை வந்து இவனுங்க மறைக்கிறானுங்க, அதை வந்து வேற மாதிரி திசை திருப்ப போயிடுறானுங்க. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுல கொண்டு போறானுங்க. ஜெப்சி விஜயராஜ் சொன்ன மாதிரி நீங்க வந்து ஏகே சார் கூட வந்து அவருக்காக வந்து இந்த ரூட்டை வந்து எதிர்த்து வந்து பல காலத்துல சண்டை போட்டிருக்கீங்க, உங்களுக்கே தெரியும். இது வந்து ஒரு மாப் மென்டாலிட்டி, ஒரு ஸ்ட்ரீம்லைன்டு ஒரு கும்பல். இந்த கும்பல் கிட்ட வந்து இப்ப எல்லாமே மாட்டுச்சு. இப்ப வந்து அதிகாரமும் வந்துருச்சு, ஆட்சியும் வந்துருச்சு, எல்லாமே வந்துருச்சு. எதுவுமே இல்லாம ஒரு 2 வருஷம், கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமா மக்களை, தமிழ்நாட்டு மக்களை, அதுவும் அதாவது வீட்டுக்குள்ள இருக்க ஒரு தாத்தா பாட்டி குழந்தைங்க எல்லாத்தையும் மேனிபேட் பண்ற அளவுக்கு ஏஜ் வைஸா செலக்ட் பண்ணி ஒரு கான்டென்ட்டை கொடுத்து இவனை மேனிபேட் பண்ற அளவுக்கு இவங்க பண்ணிருக்காங்க. அப்படின்னா இப்ப ஆட்சிக்கு வந்தாச்சு, கையில எல்லாம் இருக்கு. இதுக்கு மேல நடக்கிற எத்தனை விஷயம் வந்தாலுமே, இன்க்ளூடிங் மீடியா. நான் வந்து ஒரு வெளிய இடத்துக்கு போறேன், அங்க என்ன தெரியுமா மீடியா ஓடிட்டு இருக்கு? தமிழ் நியூஸ் 24/7 அந்த சேனல் தான் ஓடிட்டு இருக்கு. அந்த சேனல்லே கம்ப்ளீட்டா உனக்கு ஒர்க் பண்ண சேனல். எனக்கு என்ன ஒரு புரிய மாட்டேதுன்னா, ஏன் வந்து எந்த கட்சிக்காரங்களும் வந்து இப்போ வரைக்கும் அந்த சேனல் எடுத்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணாங்க? இதுதான் என் கேள்வி. ஏன்னா இந்த சேனல் இப்படித்தான் செய்யுதுன்றத ஒருத்தர் எலெக்ஷனுக்கு முன்னாடியே எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு. அதை எடுத்து டிஎம்கே ஐடிக்கே கொடுத்துருக்காரு. சரிங்களா? நீங்க ஏன் அவ்வளவு சீரியஸா எடுக்கல? நேத்து ஸ்பார்க் மீடியா ஒரு வீடியோ விட்ட உடனே அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு உடனே எடுத்து போடுறான். உன்னை பிளாக் பண்ண ஒரே ஒரு வீடியோ வந்ததுக்கு. சரிங்களா? இது ஏன் நீங்க பண்ணல முதல்ல? அதான் என் கேள்வியேங்க. அத நீங்க அது முடிஞ்சு போச்சு. இதுதான் இப்போ அவன் உடனே பாருங்க, அவனுக்கு நெகட்டிவ் ஒண்ணு வந்துச்சுன்னா, உடனே ரியாக்ட் பண்றான். டக்குன்னு. நான் ஓப்பனா சொல்றேன் பிரதர். இவனை சென்ட்ரலுக்கு தான் அடி வாங்குவான். அப்பனுக்கு அப்பா இருப்பான்னுவான். நீ பண்ண ஸ்கேம் எல்லாமே அங்கே தான் எடுப்பாங்க பாருங்க. இவன் அங்கே தான் சிக்குவான். ஏன்னா இங்கே பண்ணீங்கன்னா நீங்கள் இதே சிம்பதி கேம் ஆட்டே போவீங்க. சென்ட்ரல் தான் பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். என்னோட கெஸ்ட் சென்ட்ரல் தான் பார்க்கணும்னா ஏடிஎம்கே யார் கூட சப்போர்ட்ல இருக்காங்க? என்டிஏ சப்போர்ட்ல தானே. ஏடிஎம்கே ஐடி வந்து இவன் அடிக்க ஆரம்பிச்சுன்னா ஏடிஎம்கே ஐடிஏ தூக்கல வந்தானே. இல்ல அவங்களுக்கு நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுங்க. பிஜேபிக்கு ஏடிஎம்கே வளர்த்து விடணும்லாம் ஆசை கிடையாது, புரியுதுங்களா? அவங்கள ஏடிஎம்கே காலி பண்ணிட்டு நாம அந்த இடத்துக்கு வரணும் அவங்க ஆசை, சரிங்களா? சிலதெல்லாம் ஓப்பனா சொல்ல முடியாது பிரதர். ஆக்சுவலா அதுதான் கூடவே இருப்பாங்க. சிம்பிளா சொல்லணும்னா டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் இவனை இப்ப எதிர்க்கிற அளவுக்கு பலம் கிடையாது பிரதர். அததான் ஒரு ஜிப்சி ப்ரோ சொல்றாரு. பிஜேபி மட்டும்தான் அதை இறங்கி இவனை காலி பண்ண முடியாது. இப்ப இருக்கிற முன்னாடி காலத்துல அதே மாதிரி எக்ஸாம்பிள் தான் சிலது பண்ணி காட்டியிருக்காங்க எனக்கு. அதனால அவங்க மேல நம்பிக்கை வைக்கிறேன். அப்படி பலங்கள் எல்லாம் கிடையாதுங்க. இப்ப வந்து ஆட்சி அமைக்கிறதே வந்து திமுக பலத்துலதான். நீங்க இதுக்கு இன்னும் 5 வருஷம் பார்க்க தானே போறீங்க. இதுக்கு மேல தீய சத்தின்னு வாயில வரும். வாயில வந்தா பதவி பிடிங்கி விட்டுருவோம். ஐயா இதேதான் நீங்க எலெக்ஷன் முன்னாடி சொல்றீங்க. வெயிட் பண்ணுங்க, எலெக்ஷன் முடிஞ்சு நாங்க பேசலாம். நீங்க இருங்க வரட்டும். இப்ப நீங்க வந்து ரூட்டு இந்த மாஃபியா இதெல்லாம் வச்சுட்டு ஒரு வேலையை பார்த்துருக்காங்க. இப்ப நீங்க வந்து உண்மையா சொல்றேன், இப்ப நீங்க வந்து ஒரு ஒரு ரசிகர் இதுல வந்து சண்டை போடுறீங்க, இதெல்லாம் நான் மதிக்கிறேன். பாலிடிக்ஸ்ன்றது வேறங்க. பாலிடிக்ஸ்குள்ள சில காம்ப்ரமைசஸ் இருக்கும், சில விஷயங்கள் நடக்கும். இது எல்லாமே இப்படிதான் இருக்கும். இப்ப ஆட்சி அமைச்சிட்டாருன்னா ஆட்சி அமைக்கதான் வேணும். இல்லைன்னா வந்து நீ வந்து ஆளுநர் ஆட்சி வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவ? அது என்ன நடக்கும் தெரியுமா? இப்ப இது வரைக்கும் 5 வருஷம் நாங்க கொண்டு வந்த திட்டம் எல்லாமே போயிடும். நாங்க விட்டுட்டு உட்கார முடியுமா? அது முடியாதுல்ல. இப்ப இந்த மாசம் வந்து இப்ப +2 ரிசல்ட் வந்துருச்சு. இப்ப எல்லாரும் காலேஜ் சேர போறாங்க. ரிசர்வேஷன் அமல்படுத்தணும். எல்லாரும் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில கவுன்சிலிங் போடணும். இதெல்லாம் வந்து ஆளுநர் இருந்தா போடுவானா? எத்தனை பேர் இப்ப மெடிக்கல் சீட்டு போறாங்க? இப்ப +2 முடிஞ்சிச்சுங்க. நேத்து முந்தானத்து